வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷலான நிகழ்ச்சிய தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் சூப்பர்மேன் இஷ்யூ நம்பர் 4. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது ப்ரீவியஸ் இஷ்யூல நமக்கு மொத்தமாவே கிரிப்டான் உலகத்துல இருந்து கேல் அவனோட குடும்பத்தோட எப்படி தப்பிக்க போறானுங்கிறத காமிச்சிருப்பாங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ இந்த மொத்த கிரிப்டானும் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு. சோ அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜெரால்ட் நம்ம லாராவோட சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி இருப்பாரு. பட் என்னதான் இவங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி தப்பிக்கிறதாவே இருந்தாலும் நம்ம ஜெரால்ட் மத்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக இந்த விஷயத்தை சயின்ஸ் லீக் கிட்ட எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல சயின்ஸ் லீக பார்க்க விடாம நம்ம ஜெரால சம்பந்தமே இல்லாம ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. என்னடா நல்லதுக்கு காலம் இங்கதான் இல்லன்னு பார்த்தா கிரிப்டானியமானுங்கிற மாதிரி தான் இருக்குமே. பட் இந்த விஷயத்தை நம்ம கேல் நோட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம லாரா கிட்ட சொல்லிடுறான். அண்ட் அதை கேட்டது லாரா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து அவங்களுக்கான சூட்டை எடுத்துக்கிட்டு டைரக்டா நம்ம ஜெரால அடைச்சு வச்சிருக்க சென்ட்ரல் லா கில்ட் ஆபீஸ்க்கு போயிடுவாங்க. ஆனா அந்த இடம் கேண்டர்லி இருக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இடங்க. சோ அதனால அந்த இடத்துல பாதுகாப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இவங்க போகும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. வெறும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களே. சோ இந்த விஷயம் நம்ம கேலுக்கு ஒரு விதமான சந்தேகத்தை எழுப்புது. அதனால அங்க அடி வாங்கி விழுந்த அந்த கார்ட் கிட்ட அவனோட லாகின் கோட வாங்கி அது மூலமா ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த சயின்ஸ் லீக சேர்ந்த கிளரிக்ஸ் எல்லாருக்குமே இந்த மொத்த கிரிப்டானும் அழிய போகுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் தப்பிக்க கூடிய ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி இப்போ அவங்க ஸ்பேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அதாவது இப்போ அழிய போற கிரிப்டான் உலகத்துல லீக் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் லேபர் கில்டும் மட்டும் தாங்க இருக்காங்க. சோ அதனால தான் நம்ம ஜெரால சயின்ஸ் லீக பார்க்க விடாம தடுத்து இருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் லா கில்ட் ஆபீஸ்லயும் எந்த படைகளும் இல்லாம இருந்திருக்குது. சோ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம கேல் அதை ஒரு ரிப்போர்ட்டா எடுத்து அதை இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுறான். அண்ட் அவனோட ஃபேமிலியோட சேர்ந்து தப்பிக்கிற மாதிரி தான் அந்த இஷ்யூ முடிச்சிருப்பாங்க. பட் ஆனா இன்னும் அவங்க தப்பிக்கல. ஆனா அப்படியே தான் முடிச்சிருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம விஷயம் நம்பர் 4ல பார்க்க போறோம். அண்ட் இந்த ரீகேப்ல எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே கட் ஷார்ட் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். சோ அதனால அந்த இஷ்யூவோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த இஷ்யூ நான் மேல டிராப் பண்றேன். தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே நம்ம சூப்பர்மேன் வெவ்வேறு நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்குமே உதவி பண்ணிருப்பார்ல, அவங்க கிட்ட நம்ம லூயிஸ் லேன் இப்ப சூப்பர்மேனை பத்தி ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவனோட இருந்து டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில வேலை பண்ணிருக்கீங்க. அண்ட் அவன் உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுருக்கான். அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கிறீங்க. அவன் உங்க உயிரை காப்பாத்திருக்கான். அதுவும் உங்க மேல விழ வந்த கிரேனை தனியால தூக்கி இருக்கான். ஆனா நீங்க அவனை ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட அவன் எங்க இருந்து வந்திருக்கானுங்கிறத பத்தி ஏதாவது சொல்லிருக்கானா? இல்ல எங்க போக போறானுங்கிறத பத்தி ஏதாவது சொல்லிருக்கானா? எலிஜி ஷவுகுமா கோயிஸ் லுக், நீ ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீ அவனை என் கிட்ட இருந்து பாதுகாக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவனை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது நான் தான். அவன் வெளியே தனியா இருக்கான். அண்ட் அவன் அவனோட வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி வந்திருக்கான் தான் நான் நம்புறேன். அப்புறம் அவனால ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்களை பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அவனால உண்மையால கட்டுப்படுத்த முடியாது இல்ல. சோ அதனால அவன் கொஞ்ச நாள்லயோ இல்ல எப்ப வேணாலும் தன்னையோ இல்ல வேற யாரையோ காயப்படுத்தலாம். ஏன்னா அவன் பயந்திருக்கான். அதனால அவனுக்கு உதவி தேவைப்படுது. அண்ட் அவனுக்கு உதவ என்னால முடியும். உங்களுக்கு லாசோஸ்கிராப் மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு அது புரியுது. ஏன்னா அவங்க உங்களை செழிப்பா வச்சுக்கிறதா வாக்கு கொடுத்து 4 லட்சம் தொழிலாளர்கள் முறைசாராத ஒரு குடியிருப்புல தான் வாழ வச்சிருக்காங்க. அதனால நான் உங்களை லாசோஸ்கிராப்ப நம்ப சொல்லல. நான் உங்களை என்ன நம்ப சொல்றேன். ஆனா அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் முன்ன கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் மறந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த காயத்தை யார் ஏற்படுத்தினா? நீ தானே கிரென்ஷா? நீ வேடிக்கைக்காக பொதுமக்களை காயப்படுத்துவன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு கொன்னுடுவேன். நீ எந்த கையில கத்திய பிடிச்ச? நீ சொல்லனா நான் 2 கையும் நினைச்சுப்பேன். அப்புறம் இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு பீஸ் மேக்கர். ஆனா ஒரு விஷயத்தை தவிர கியூஆர் அண்டர் அரெஸ்ட். அதாவது பொதுமக்கள் சும்மா ஜாலிக்காகல இந்த கிரிஞ்சன் சான் சொல்லக்கூடியவன் காயப்படுத்தி இருக்காங்க. அண்ட் அதை நம்ம லூயிஸ்ல இந்த ரிப்போர்ட் எடுக்கும் போதே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த இடத்துல வந்து இவனை போட்டு பொளந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இப்ப அப்படியே இந்த நம்ம லூயிஸ்ல கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே இப்பதான் அந்த பொதுமக்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிற? அப்புறம் எதுக்காக அவனை பின்தொடரன்னு எனக்கு தெரியும். அதுவும் அது உனக்கே தெரியலனா கூட எனக்கு தெரியும். ஏன்னா அவனோட பிரசன்ஸ்ல இருக்கும்போது அது உன்னை மாத்துது. அப்புறம் அதை இப்போ கூட உன்னால உணர முடியும்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா நீ எவ்வளவு நேரத்துக்கு தூங்கினாலும் நீ முழிச்சிக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா நீ தூங்கும் போது கூட அவனை பார்க்க முடியும் இல்ல. ஏன்னா அவன் உன்னோட கண்ணுக்கு பின்னாடிக்கிற அந்த இருள்ல பதிஞ்சிட்டான். ஆனா சில நேரங்கள்ல நீ முயற்சி பண்ணனா அவனோட டஸ்ட்டை உன்னால உணர முடியும். ஏஜென்ட் லைன், நீ மின்னலாட தாக்கப்பட்டிருக்க. அதனால அந்த புயலை துரத்தாம உன்னால இருக்க முடியாது. ஆனா நானும் அவனை தேடித்தான் இருக்கேன். அந்த சுரங்கத்துல என்னைய குடும்பத்தை காப்பாத்தினதுல இருந்து அவனை காப்பாத்துனதுல இருந்து நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே சரியா படாதனால அவனை என்னால கண்டுபிடிக்க முடியல. அவனை என்னால கண்டுபிடிக்க முடியல. உங்களாலையும் முடியாது. ஏன்னா அவன் ரகசியம் பேசுறவன். அதாவது இந்த அலறுகளுக்கு மத்தியில ரகசியம் பேசுறவன். ஏன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். கூண்டுல அடைக்கப்பட்ட குழந்தைங்க, கூரைகளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க குடும்பங்க, அப்புறம் ஃபேக்டரியோட ஃப்ளோர்ஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க வளர்ந்த மனுஷங்க. அவனு சொன்ன மாதிரி பயந்துதான் இருக்கான். ஆனா உங்களை பார்த்து இல்ல. அதாவது இந்த லாசஸ் அவனோட கோவத்தை தூண்டி உதவுறதுக்காக இல்ல, இந்த உலகத்தை மொத்தமா காப்பாற்றுறதுக்காக அவன் உங்க எல்லாருமே கொல்லுவான். அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நாங்க எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் பிரார்த்திக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளிலையும் எல்லா சேரிலையும். அதனாலதான் அவர் நம்ம கிட்ட வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். அந்த சூப்பர்மேனோட ரேஜ்க்காக நாங்க எல்லாருமே பிரார்த்திக்கிறோம்.
இப்போ நம்ம லூயிஸ் லேன் சூப்பர்மேனை தேட ஆரம்பிச்சதுல அவங்க பாகிஸ்தான்ல இருக்க ஒரங்கி டவுனுக்கு தான் வந்திருக்காங்க. அதுவும் அவங்க சூப்பர்மேன் தான் வந்திருக்காரு நம்ம ஏஜென்ட் லேனால நல்லாவே உணர முடியுதுங்க. சூப்பர்மேன், நான் சொல்றது உனக்கு கேக்குதுன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நான் உன்னை புயலை துரத்திட்டு இல்ல, ஏன்னா நான் தான் அந்த புயலே. அதனால உன்னால எப்பயுமே என்கிட்ட தப்பிக்க முடியாது. நீ உன்னோட செக்யூரிட்டி டீடைல்ஸை ஏத்துக்க மறுத்துக்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன இளவு? அப்பா, உங்களை நானும் தான் மிஸ் பண்ணேன். நான் இப்போ அந்த ட்ரோன்ஸோட ஃபுட்டேஜஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சூப்பர்மேன் வளைஞ்சி நலஞ்சி பறந்துட்டு இருக்கான், லைக் மாடு மேல உட்காந்துட்டு இருக்க கொசுக்களை போல. அப்புறம் அவங்க சொன்னாங்க அவனோட கண்ணில் ஏதோ ஒரு விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெளிப்படுறதாவும், அது அவனோட பார்வையில் இருக்கிற எல்லா இடங்களையும், அதாவது பில்டிங், சின்னாக்ஸ், அப்புறம் ஒன்னையும் சேர்த்து மொத்தமா ஒரு எண்ணெய் கசிற குட்டையை போல மாத்திரும்னு சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு இருக்கு? ஒழுங்கா அவனை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வர வழியிலேயே உனக்கான மெடலை வாங்கிட்டு வந்துரு. நான் அவன் கிட்ட பேசிட்டேன்ப்பா. அதுவும் நான் அவனை 6 கண்டங்களா துரத்திட்டு இருக்கேன். அவன் தூங்கி எல்லா குடிசையிலையும் இருக்கேன். அப்புறம் அவன் கிட்ட பேசின எல்லார்கிட்டயும் நான் பேசியிருக்கேன். அப்புறம் அவன் 1 ட்ரில்லியன் மதிப்புள்ள டேங்கையே எரிச்சிருக்கான். ஆனா அவன் இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு இருக்கானுங்கிறதான் வேடிக்கையான விஷயமே. ஏன்னா அது ஒரு பெரிய பூஜ்யம். அதனால அவன் கில்லரும் கிடையாது, சோல்ஜரும் கிடையாது. அவன் ஒரு விதமான, எனக்கு சரியா தெரியல, ஒரு முணுமுணுக்கிற சின்ன ஹிப்பி பாய். ஒரு காலத்துல சார்ல்ஸ் மேன்ஷனை பத்தியோ இப்படிதான் சொன்னாங்க ஏஜென்ட் லைன். அதனால ஒழுங்கு மரியாதையா பீஸ் மேக்கரையும் உங்க கூட கூட்டிட்டு போ. நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க ஜெனரல் லைன். அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் சொல்லணுமா என்ன? எனக்கு நீ அதுக்கான அர்த்தத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை கேர்ள். அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த அர்த்தத்துல என்னால இந்த ஃபீல்டுக்குள்ள பீஸ் மேக்கர் ஸ்குவாடோட போக முடியாது. எனக்கு அந்த மக்கள் கிட்ட இருந்து நம்பிக்கை தேவைப்படுது. குவாக்ல என் கூட ஒரு என்கேஜ்மெண்ட் ஆஃபீஸர் இருந்தாரு. அவரு இதே போல சில முட்டாள்தனமான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு, லைக் கம்யூனிட்டி இன்டர்ஃபேஸ பத்தி. அதாவது அவரோட கிராமமாவே மாறிட்டு இருக்கும் போதும் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு எதுவுமே தேவைன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவரை நாங்க கடைசியா பார்த்தது ஒரு வீடியோல தான். அதுவும் ஒமேகா மேன் சொல்லக்கூடிய ஒரு முகமூடி கும்பல் கிட்ட இருந்தா வந்திருந்தது. அவங்க ஏதோ சுதந்திரத்தை பத்தி உளறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது பேன் ஷானுங்கிறனால விவரங்களை தெளிவா கேட்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு கம்யூனிட்டி இன்டர்ஃபேஸ்க்கு 2000 பவுண்ட்ஸ் கொடுத்து ஸ்கைலேசர்ஸ் கைட வர வச்சேன். சோ அதனால நம்பிக்கையை விட பயம்தான் ரொம்பவே பாதுகாப்பான விஷயம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ லூயிஸ். எனக்கு ஞாபகம் இருக்குதுப்பா, SGT பால்சன். நீங்க அந்த வீடியோ என்ன 12 வயசு இருக்கும் போதே பார்க்க வச்சிருக்கீங்க. சரி, உன்னை நீதான் வெளியில பாத்துக்கணும் டார்லிங். ஏன்னா ஒமேகா டெரரிஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்புறம் திடீர்னு நீயே உன்னோட ரிப்போர்ட்ஸ் எழுதுறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதை அந்த பிரெயினியாக் சிஸ்டமாலே பண்ண. நான் இப்ப போயாகணும்பா, வெளியில போகணும் நண்பா. புரிஞ்சது ஏஜென்ட், நாங்களும் இப்போ உங்க கூட கண்டிப்பா இல்ல. அப்படியே நம்ம லூயிஸ்ல மட்டுமே தனியா அந்த இடத்துக்குள்ள போறாங்க. ஆல்ரைட் சூப்பர்மேன், இப்போ நீயும் நானும் மட்டும்தான், ஜஸ்ட் நீயும் நானும் மட்டும்தான். அப்படியே நம்ம லூயிஸ் அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அவங்கள யாரோ ஒருத்தங்க பின்தொடர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி பீஸ் மேக்கர் ஸ்மித் கிட்ட தான் வரும். என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல. அவன் எங்களை ஒண்ணுமே இல்லாதவங்களை போல தூக்கி வீசினான். அதுவும் அவனோட கண்களால எங்களோட ஆர்மர்ஸ் எல்லாத்தையுமே உருக்கி எடுத்தான். அதை அங்க பார்த்திருந்த அந்த பொதுமக்கள் எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க. அதை உன்னால கண்டிப்பா உணர முடிஞ்சிருக்கும். அதனால நான், ஆமா, அந்த சூப்பர் மேனால நீ அதிர்ச்சியும் மன உளைச்சல்ல இருந்திருக்க. அதோடவே அங்க ஆயுதம் இல்லாத பொதுமக்கள் இருந்த அந்த இடத்துல உன்னோட துப்பாக்கி தற்செயலா சுடப்பட்டிருக்கு. ஆனா நல்ல வேலையா அங்க யாருக்குமே எந்த காயமும் ஏற்படல. அதுவும் உன்னோட பீஸ் மேக்கர் ட்ரைனிங்கால அந்த இடத்துல யாருக்குமே எந்த காயமும் ஏற்படலங்கிறதுல சந்தேகமே இல்ல. இல்ல இல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னோட கை நடுங்குச்சு. ஆனா இருந்தாலும் நான் முயற்சி பண்ணேன். இல்ல, நான் கண்டிப்பா உங்களை சுடதான் முயற்சி பண்ணேன். ஆனா என்ன மாதிரியான நேரத்திலையும் நான் அமைதியை காக்க தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்தேன், எந்த விதமான நேரத்திலையும். ஆனா சில நேரங்கள்ல நான் வருத்தப்படுறேன், நான் ஏதாவது பயங்கரமான கொடூரமான விஷயத்த பண்ணிடுவனோன்னு. அதுவும் இந்த நேம் ஆஃப் பிரெயினியாக். புரியுது. அதாவது நீ என்ன சொல்ல வரனா, உன்னோட துப்பாக்கி தற்செயலா சுடப்பட்டிருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேனா, வெப்பன்ல குறைபாடு இருந்திருக்கு. அதனால அது திரும்ப பெறப்பட்டு சரி செய்யப்படும். அதாவது உங்களுக்கு புதிய துப்பாக்கி வழங்கப்படும். இல்ல காட் டேம் இட், நான் என்ன சொல்ல வரேனுங்கிறத நீ கேட்கவே மாட்ற. நான் ஏதாவது உண்மையான ஆளுக்கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா உன்ன மாதிரியான சாதாரண அல்காரிதம் கிட்டலாம் நீ இப்போ உடனடியா உன்னோட டியூட்டிக்கு திரும்பணும். ஏன்னா ஆரங்கி டவுன்ல ஏதோ ஒரு ஓப்பன் இருக்கு. அதனால இதோடவே உங்களோட தெரப்பி செக்ஷன் முடியுது பீஸ் மேக்கர் ஸ்மித். லாசஸ், உங்களோட சேவைக்கு நன்றி.
யார்ரா நீ? நீ நெனைக்கிற மாரியான ஆள் நான் கிடையாது. நான் என்ன நெனைக்கிறேன்னா, நீ என்ன கொல்ல வந்த அந்த ஒமேகா மேல சேர்ந்தவ. ஓ! ஓகே. அப்ப நீ ஓரளவுக்கு நெனைக்கிற மாரியான ஆள் தான். ஆனா நான் இங்க உன்ன கொல்றதுக்காக வரல. நல்லது. ஏன்னா நீ அதுல மொக்க பீஸுன்னு நல்லாவே தெரியுது. ஆனா இருந்தாலும் உன்னோட கைகள என்னால பார்க்க முடியிற மாரி மேல தூக்கியே வை. சரி. ஆனா எங்கள பத்தி உன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஏஜென்ட் லைன். ஆனா இந்த லாசஸ் பொய்களாலே உருவாக்கப்பட்டது. அதாவது நீ ரொம்பவே புத்திசாலியான ஒரு பொண்ணு. ஆனா நீ சரியான பக்கத்த நிக்கிறியான்ட்டு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா? நீ கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாம இருப்ப லைன். அதனால உன்னோட துப்பாக்கி கீழ இருக்கு. நான் இங்க பேச தான் வந்திருக்கேன். ஒருவேளை எனக்கு கண்ணே தெரியலனாலும் சண்டை போடுறதுக்கு ட்ரைனிங் குடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா என்ன? அப்போ இங்கேயே தெரிஞ்சிடுச்சு உனக்கு லாசர்ஸ பத்தி அவ்வளவு தெரியாதுன்னு. ஸோ அதனால ஸ்டே டவுன். எனக்கு தெரியும் நீ லாசரஸ்ல கிட்டத்தட்ட 3 வருஷமா இருக்கிற. அதுவும் உங்க அப்பாவோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான். நீ அவங்களே ரொம்பவே ஷார்பஸ்ட் ஏஜென்ட். ஆனா நான் பந்தயம் கட்டுறேன். உன்னை விட அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உனக்கு லாசர்ஸோட டைரக்டர் யாருன்னு தெரியுமா? அப்புறம் அவன் இங்க உழைச்சிட்டு இருக்க ஏழை மக்களை என்ன பண்றான்னு உனக்கு எனக்கு தெரியும். இந்த சுதந்திரத்தோட பேர்ல படுகொலைகளை செஞ்சிட்டு இருக்க இந்த முகமூடி அணிந்த தீவிரவாதிகளை நம்பக்கூடாதுன்னு. நீ அந்த பழைய ப்ரொபகண்டாவெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு புத்திசாலி கிடையாது லைன். ஏன்னா லாசர்ஸ்னா வாழ்க்கையா? அது உண்மையில நம்ம 2 பேருக்குமே தெரியும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒமேகாஸ் தான் இந்த உலகத்தை காப்பாத்த போராடிட்டு இருக்காங்க. அதாவது காப்பாத்தப்பட விரும்பாத ஒருத்தரை கொல்லும் போதும் இதைத்தான் நீ உனக்குள்ள சொல்லிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது உன்னை சுடுற அளவுக்கு எனக்கு உனக்கு நல்லாவே தெரியுது. அதனால ஒழுங்கா துப்பாக்கியை கீழே போடு. அப்போ சரி, கடந்த சில வாரங்களா இந்த லாசஸ் ஏற்படுத்தின எல்லா துன்பங்களையும் பார்த்துட்டு உண்மையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்கன்னு நான் நம்பினேன். ஆனா இப்ப எனக்கான நேரம் முடிஞ்சுன்னு நான் பயப்படுறேன். அதனால உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது மிஸ் லைன். போடுங்க. வெயிட், என்னால் அவளை பேசி சமாளிக்க வைக்க முடியும். உனக்கு கொடுத்த வாய்ப்பு முடிஞ்சிச்சு ஆல்ஃபா. அதனால ஃபால் பேக். ஏன்னா இதுக்கப்புறம் ஒமேகா பிரைம் பார்த்துப்பாங்க. டேம் இட், ஏன் எப்பயுமே நீங்க சொல்றது மட்டும் சரியா இருக்குதுப்பா? இது பிரெய்னியாக் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சிங் சிஸ்டம், கன் ஃபயர் டிடெக்டர், ரெக்வெஸ்டிங் அசிஸ்டன்ட். இல்ல, இதை என்னாலே சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம லூயிஸ் அதை தனியா சமாளிக்க தான் பாக்குறாங்க. ஆனா அந்த கன் ஃபயர் சத்தம் டவுனுக்கு வெளியே இருக்கிற பீஸ் மேக்கர்ஸ்க்கு கேட்டுரும். ஷாட்ஸ் ஃபயர்டு. சேரி பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுக்குது. அதனால ஏஜென்ட்டுக்கு உதவி தேவைப்படலாம். பீஸ் மேக்கர்ஸ் புறப்படுங்க. மிஸ்டர் ஸ்மித், நீங்க சரியாக சொல்லுங்க. எல்லா நேரங்களிலும் அமைதி. எல்லா நேரங்களிலும் அமைதி. கிறிஸ்டோபர் ஸ்மித், நீங்க இப்ப கேம்குள்ள இருக்கீங்க. எஸ் சார். வலியை விட்டு தள்ளி போடா அப்படின்னு பீஸ் மேக்கரை சேர்ந்த ஸ்மித் மொத்தமா ஆளுங்களோட டவுனுக்குள்ள வந்துட்டு இருக்க. அப்ப அப்படி இந்த சைடு நம்ம ஏஜென்ட் லைன் பிரேனியாக் நான் லீத்தல் ரவுண்ட்ஸ். ஏன்னா நான் இவங்க கிட்ட கேள்வி கேட்க இவங்க உயிரோட இருக்கணும். புரிஞ்சுது. லவுடிங் எவிஸ்ரேட்டர் ரவுண்ட்ஸ். இல்ல டேம் இட், நீ எதுக்குமே உதவ ஏஜென்ட் லைன் நானே சொல்றேன். ஒமேகா பிரைம். ஓ இல்ல, என்ன பிரைமஸ்னு கூப்பிட்டியா? ஏன்னா நான் உன்னோட பழைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே. அப்புறம் ஜென்ரல் இப்போ எப்படி இருக்காரு? கடைசியா நாங்கள் சந்திச்சதை விட கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பாருன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏய் ஆல்ஃபா, உன ஃபால் பேக் தானே நான் பண்ண சொன்னேன். ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ கன்னை பாயிண்ட் பண்ணது ஏன் மேலையா இல்லை அவன் மேலையா? தெரில. நம்ம ஏன் இதை வேணா பேசி சமாளிக்க கூடாது? என்ன சொல்ற? இங்க என்ன நடக்குது? அது அவன் தான். ஒமேகாஸ், அது அவனே தான். நாங்கள் அவனை கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர்மேன் லாசஸ் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒமேகா மேன் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு எங்களோட கூட வந்துரு. நாங்க நீயா என்ன முதல்ல பின்தொடர்றதை நிறுத்து. இல்ல, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் இங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. சரி, அப்ப நானே பேசுறேன். எனக்கு அது கொஞ்சம் டைம் ஆன் யூர் கிரவுண்ட். எல்லாருமே இந்த லாசஸோட பேருக்கு டே முட்டா பசங்களா பின்னாடி போங்கடா. இது என்னோட பொறுப்பு. ஏஜென்ட் ஒரு வழியை காப்பாத்தியாச்சு. அது சூப்பர்மேன். எல்லா யூனிட்ஸ்க்கும் சொல்றேன், அது அவனே தான். சரி, ஆல்ரைட். என்ன ஞாபகம் வச்சுக்கோ நண்பா. இல்ல இல்ல, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நான் சொல்றது ஓ damn it. முந்திரி கொட்டைங்களா, உங்களால தான் இப்ப நான் சூப்பர்மேனே இழந்தேன். இங்க இருந்து ஒமேகா மேன்ஸும் தப்பிக்கப்பட்டுக்கிறாங்க. நான் பேசுறது கேக்குதாடா மூளை இல்லாத அறிவாளிங்களா? வலிக்குதா என்ன? கண்டிப்பா அது வலிக்கும் அப்படின்னு நம்ம லூயிஸின் செம்ம கடுப்புல அங்க இருந்து கிளம்புறாங்க. எனக்கு கை கிட்ட இந்த சூப்பர்மேனை பறக்க விட்டானுங்களே, அதான். அண்ட் இந்த பீஸ் மேக்கர்ஸ்லாம் ஃப்ரீஸ் ஆகிக்கிறத பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே ஹே இதை யாராச்சும் போட்டோ எடுங்களேன் அப்படின்னு கேட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி பிரைமர்ஸ் கிட்ட தான் வரும். முட்டா பையலே, இதெல்லாம் உன்னோட தப்பு தான். லேனு சுடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் நீ அதை தவறிட்ட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அந்த ஆல்ஃபா ரேங்கிங்க தாண்ட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அதோடவே இந்த உலகத்தை தனக்கு சொந்தமா நினைக்கிறவங்க கிட்ட இருந்து அதை காப்பாத்துறதுக்கான அர்ப்பணிப்பையும் நீ பண்ண மாட்டேதான் நினைக்கிறேன். ஹேய், நான் பேசுறது உனக்கு கேக்குதா ஹோல்சன்? நீ என்ன ஜிம்மினே கூப்பிடலாம். அப்புறம் யா பிரைமஸ், அதாவது நான் ஏஜென்ட் லேனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு தான் நம்புறேன். ஏன்னா அவளுக்கு நல்ல மனசுக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு நாளும் அவன் மனசுக்குள்ள கேட்கிற குரலை அவ ஏத்துக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதாவது அவ தப்பான செயல நின்றுட்டு இருக்கானுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு.
ஸ்மித் பொறுமையா இரு. அவன் கிட்ட இருந்து கன்ன புடிங்க, அவன கட்டுப்படுத்த பாருங்க. என்ன என்ன நடந்தது? அவன் நம்மள பார்த்து துப்புனா. அந்த சூப்பர்மேன் நம்மள ஒண்ணுமே இல்லாதவங்கள போல நம்மள பார்த்து துப்புனா. அப்புறம் அத பார்த்து மத்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஹோ! ரொம்ப அதிகமாலாம் இல்ல டஃப் காய். அதாவது இப்ப நம்ம எல்லாரோட தலையையும் இப்ப சூறாவளியில சுத்த விட்டுருக்க. அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன நடந்திருக்கிறதே காட்டுறாங்க. அதாவது பீஸ் மேக்கர் சேர்ந்த ஸ்மித் அங்க இருந்த எல்லா பொதுமக்களையும் போட்டு தள்ளியிருப்பான். சோ ரத்த வெள்ளத்துல அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாருமே மிதக்க, அப்படியே இந்த இஷ்யூவ நெக்ஸ்ட் தி ரேஜ் ஆஃப் சூப்பர்மேன்னு முடிக்கிறாங்க. தக்காளி ஒரு பங்கமான இஷ்யூவ இத இறக்கியிருக்கானுங்க. நான் தான் லேட் பண்ணிட்டேன். என்னோட தப்பு தான். ஆனா அடுத்த எபிசோட்ல எல்லா பொதுமக்களும் எதிர்பார்த்த மாதிரி, ஏன் நம்மளும் எதிர்பார்க்கிற மாதிரி சூப்பர்மேன் ரேஜ்க்குள்ள போக போறாரு. சோ அதனால அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் தக்காளி அப்சல்யூட்டா இருக்க போதுங்க. அப்புறம் நேர்களே ரொம்பவே முக்கியமா, நான் கொஞ்ச நாளாவே ஃப்ரைடே காமிக்ஸ் டிலே பண்ணாம போடாமலே இருந்துட்டேன். சோ அதனால அந்த விஷயம் இனிமே நடக்க போறது கிடையாதுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை ஃப்ரைடேவே கரெக்டா டைமுக்கு இறக்குறேன். சோ இனிமே லாக் இன் மோடு தான். ஆனா அப்படி ஒரு லாக் இன் மோடு போறதுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணுங்களேன். அதாவது இந்த வீடியோ 10 பேர் பார்த்திருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் இந்த வீடியோ பத்தி ஏதாவது ஒன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் ஏதாவது பேசுறதுக்காச்சும் ஆள் இருப்பீங்களே. அதனால தான். அப்புறம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியே இனிமே நிறைய காமிக் கண்டென்ட்ஸ் பண்றேன். ஆனா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வெறும் சப்போர்ட் மட்டும் தான். சோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.